ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி தமிழா சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் வெறும் வயிற்றுல கருவேப்பிலை சாப்பிட்டா என்ன நடக்கும் அதை பற்றியும், நம்ம அன்றாடம் சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்களில் கருவேப்பிலை சேர்ப்பது வழக்கமாக வச்சுருக்கோங்க. பொதுவாக கருவேப்பிலை நம்ம அனைவரும் மனதிற்காக சேர்க்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலைங்கிறது நாம் டெய்லியும் சமைக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்களில் சேர்ப்பது வழக்கமாக இருக்குங்க. முக்கியமாக குழம்பு, பொரியல் அப்படிங்கிற எல்லாத்திலுமே தாளிக்கும் போது நம்ம கருவேப்பிலையை யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை அனைத்து வகையான உணவு வகையிலும் சேர்த்துட்டு வரோங்க. கருவேப்பிலை அப்படிங்கிறது வாசனைக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது ஒரு வாசனை பொருள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வரோம். ஆனால் கருவேப்பிலையில் உண்மையிலே நிறைய ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. மிகவும் குறைஞ்ச விலையில கிடைக்கும் இந்த கருவேப்பிலை நன்மைகள் சொல்லி அடங்காதுங்க. இந்த கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, இந்த மாதிரி நிறைய விட்டமின் சத்துக்களும் இதில் இருக்குது. இந்த கருவேப்பிலை உங்கள் இதயத்தை சீராக வச்சுக்க உதவுதுங்க. உடலில் உள்ள தொற்றுக்கு எதிராகவும் போராட உதவுது. உங்களுடைய தலைமுடி மற்றும் உங்களுடைய தோல் இதோடைய தன்மையை மேம்படுத்தவும் உதவுதுங்க. இன்னும் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கு. கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்புச்சத்து, போலிக் ஆசிட் நிறைஞ்சி இருக்குங்க. இந்த போலிக் ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமாக உடலில் உள்ள இரும்புச்சத்தை ஈர்ப்பதற்காக மற்றும் கொண்டு சேர்ப்பதற்காக உதவியாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலையில் அதிகமான இரும்புச்சத்தும் இருக்குங்க. அதே நேரத்தில் போலிக் ஆசிட்டும் இருக்குது. இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை அடியோடு குறைத்து விடுங்க. முடிந்தவரை நம் உணவில் அதிகமாக கருவேப்பிலையை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைந்துவிடும் என்று ஓரிரு நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டு விட்டு சர்க்கரை வியாதி குறையலை அப்படின்னு சொல்வது சரியான விஷயமே இல்லைங்க. கருவேப்பிலையில் உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையின் அளவை ரத்தத்தில் சீராக வச்சிருக்க உதவுது. ஆனால் இதை செய்ய சில காலங்கள் எடுக்குங்க. சின்ன வயசுல இருந்தே இதை போன்று இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க. கருவேப்பிலை உடலில் உள்ள இன்சுலின் அளவை சீராக வச்சிருக்க உதவுது. மேலும் இதில் உள்ள நார்ச்சத்தானது சர்க்கரையின் அளவு மிகவும் சீராக வச்சிருக்க உதவுதுங்க. நார்ச்சத்து அப்படிங்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை எப்பொழுதுமே சீராக இருக்கும்படி பார்த்துக்குது. கருவேப்பிலையில் நார்ச்சத்து மிகவும் அதிக அளவில் இருப்பதால் இந்த வேலையை அது செஞ்சிடுதுங்க. கருவேப்பிலையில் இயற்கையாகவே உங்களுக்கு சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக அது வேலை செய்யுது. முக்கியமாக நாம் கருவேப்பிலை உணவில் சேர்த்து கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டியது மிகவும் முக்கியங்க. கருவேப்பிலை அப்படிங்கிறது மனதிற்காக மட்டுமல்ல, முக்கியமாக பழங்காலத்தில் நம்ம செரிமானத்திற்காக அதை அதிகமே சேர்த்துட்டு வந்தாங்க. கருவேப்பிலையை உணவில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனால் இதை விட அதிகமான அளவில் கருவேப்பிலையை நம்ம சாப்பிடணும். அது நம் சுவையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கருவேப்பிலையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாததால் அதை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக இது உடலில் உள்ள கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுதுங்க. கொழுப்பு சத்தை குறைக்கும் போது உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாக்குது. கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுகிறது மட்டுமல்லாமல் செரிமானத்தையும் சீராக வச்சுக்க உதவுது. பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் கருவேப்பிலைங்கிறது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க பெரிதும் உதவுதுங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணிகள் கருவேப்பிலையில் அதிகமாகவே இருக்குங்க. கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்
இருக்குங்க. இது கொலஸ்ட்ரால் உள்ள LDL எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவுது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்துவிட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க. எனவே நல்ல கொலஸ்ட்ரால் எனப்படும் HDL நம் உடலில் அதிகரிக்கவும் இது உதவி செய்யுதுங்க. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் என்பது இதயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்குங்க. இன்று நம்மில் பலருக்கும் சிறு வயதிலேயே நரமுடி நரைச்சி காணப்படுவது வழக்கமாக இருக்குங்க. கருவேப்பிலை என்பது மிகவும் முக்கியமாக நம் தலைமுடியோடைய நிறத்தை சீராக வச்சிருக்க உதவுது. மேலும் நம் தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கவும் உதவி செய்யுதுங்க. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது முதல்ல இருந்தே கருவேப்பிலையை மிகவும் அதிக அளவில் சாப்பிட்டு வருவது தான். நரைத்த தலைமுடியை சீராக்குவது என்பது கடினமான காரியங்க. ஆனால் தேவையான அளவு நம்ம சாப்பாட்டில் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இந்த நரைமுடி பிரச்சனை வருவது முற்றிலும் குறை மட்டும் அல்லாமல் முடி கொட்டுதல், முடியில் உள்ள பலவிதமான பிரச்சனைகளையும் இந்த கருவேப்பிலையானது அதில் உள்ள சத்து சரி செஞ்சு விடுதுங்க. கருவேப்பிலையை நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்து கொண்டு தான் சாப்பிட வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. கருவேப்பிலையை பச்சையாகவும் கழுவி சாப்பிடுவதும் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கும். டெய்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையை பச்சையாகவே சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். நம்ம உடலில் பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா, தலை சுற்றல் வந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலை துவையல் செஞ்சு சாப்பிட்டா அது சரியாயிருங்க. நீரிழிவால் உண்டாகும் பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்துது. குடல் பகுதியின் ஆரோக்கியத்தை அதிகரித்து குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை கருவேப்பிலை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தாளித்த கருவேப்பிலையின் மணமும் சுவையும் எச்சிலின் சுரப்பை அதிகரித்து செரிமானத்துக்கு வழிவகுக்கும். கருவேப்பிலையை அரைச்சி எலுமிச்சை சாத்துடன் கலந்து குடிச்சிங்கன்னா பயணங்களின் போது வரும் வாந்தி, குமட்டல் உணர்வுகள் காணாமல் போகும். கருவேப்பிலையின் ஈர்க்குகளை பொடியாக்கி சமையலில் சேர்த்து வந்தீங்கன்னா இரத்த சோகை சரியாகும். கருவேப்பிலையை உலர்த்தி பொடி செஞ்சு மிளகு, சீரகம், சுக்குத்தூள், சோம்பு இதெல்லாம் நன்றாக கலந்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை சாதத்தில் கலந்து நெய் விட்டு குழச்சி சாப்பிட்டீங்கன்னா வயிறு மந்தம், வாய்வு கோளாறெல்லாம் நீங்க. கறிவேப்பிலை பொடியுடன் பனவெல்லம் சேர்த்து அரை டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர ஹீமோகுளோபின் அதிகமாகும். கருவேப்பிலையை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னா, கருவேப்பிலையை தேர்ந்தெடுக்கும்போது புதிய பச்சை இலைகளை தேர்வு செய்யணுங்க. அதில் கரை எதுவும் இருக்கக்கூடாது. கருவேப்பிலையை அரை வெப்பநிலையில் சில நாட்களுக்கு அல்லது குளிர்சாதன பெட்டியில் 1 வாரம் வரை வச்சிருக்கலாம். நீண்ட நேர சேமிப்புக்கு இலைகளை உலர வைக்கலாம் அல்லது அதை உறையவும் வைக்கலாம். கடுகு, பருப்பு, வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கும் போது உணவை உள்வாங்கி இறகிக்க செய்யும் தன்மை கருவேப்பிலைக்கு அதிகமாகவே இருக்குங்க. கருவேப்பிலையை துவையல் சட்னி, சூப்பு பொடி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். கருவேப்பிலை இலையில் உள்ள எண்ணெயில் தான் நறுமணம் அதிக அளவில் இருக்குங்க. மேலும் இதில் மருத்துவ குணமும் அதிகமாக இருக்கு. வயிற்று பிரச்சனைகளுக்கும் குடல் புண் மற்றும் வாய்ப்புண் ஆகியவற்றிற்கும் சிறந்த மருந்தாக இருக்கு. கருவேப்பிலை, தக்காளி மற்றும் எள்ளு இதெல்லாம் சேர்த்து துவையலாகவோ சட்னி போலவோ செஞ்சு சாப்பிடலாம். கருவேப்பிலை அப்படிங்கிறது கருவை உற்பத்தி செய்யக்கூடிய வேப்பிலை அப்படின்னு கறிவேப்பிலையில் இருக்கு. அதனால பாக்டீரியா, கருப்பை சம்பந்தமான பூஞ்சை, அனைத்து வகையான நோய்களுக்கும் வைரஸ் மருந்தாக இருக்கு. மாதவிடாய் கோளாறு மண்டலத்தை பலப்படுத்த உதவுது, அதிகப்படுத்துவது போன்றவற்றிற்கும் கருவேப்பிலை சிறந்த மருந்தாக இருக்கு. நீங்க கருவேப்பிலையை பொடி செஞ்சு கூட சாப்பிடலாங்க. தோசை, இட்லி, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மலச்சிக்கல் உள்ளவங்க கருவேப்பிலையை பொடி செஞ்சு தேன் கலந்து சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல கருவேப்பிலையை நீங்கள் உலர்த்தி பொடி செஞ்சு அதை மிக்சியில் ஆட்டி அதோட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் முடிக்கு தேய்ச்சி வந்தீங்கன்னா உங்கள் முடி ரொம்ப கருப்பாக கருகருகருன்னு இருக்குங்க. பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும்.